கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8:33-34 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் உங்களையும் என்னையும் உலக தோற்றத்திற்கு முன்பதாக, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக, முதல் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்னை என்ன செஞ்சிருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறாரா? அவர் தெரிந்து கொண்ட நம்மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? உனக்கு இந்த தகுதி இல்ல, உன்னால் தேவனுடைய உறவிற்கு செல்ல முடியாது, இந்த நோயிலிருந்து நீ விடுதலை பெற முடியாது, இந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற முடியாது, தேவன் உன்மேல் கோபமா இருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டுகிறவன் யார்? யாருக்கும் அந்த அதிகாரம் என்ன செய்யாது? கிடையாது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்மை நீதிமான்களாக்கினவர் யாரு? தேவன் நீதிமானாக்கி இருக்கிறார். என் செயல்களின் நிமித்தம் இல்ல, தன்னுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அவர் நீதிமானாய் ஆக்கி இருக்கும் போது என்னை பாவி என்று குற்றம் சாட்டுகிறவன் யார்? நான் கேட்கல, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றச்சாட்டுகளையும் ஆக்கினைகளையும் தண்டனையையும் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் யாரும் என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. அந்த முதல் வசனத்துக்கு வரலாம், மறுபடி வாசிக்கலாம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நமக்கான இடத்தை குறிக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்று கொண்டிருக்கிறோமோ, நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? அப்படி கிறிஸ்துவுக்குள் இருந்து நம்ம மாம்சத்தின்படி நடவாமல், நம்ம சிந்தனைகள்ல தோன்றுகிறது, நம்ம சரீரம் விரும்புகிறது, இந்த உலகத்தில் உள்ளதின்படி நம்ம நடவாமல் உள்ள ஆவியின்படி நடக்கும் போது அந்த குற்றச்சாட்டுகளுக்குள்ள நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். அப்படி ஆவியின்படி நடவாமல் மாம்சத்தின்படி நடக்கும் பொழுதும் தேவன் குற்றம் சாட்டல. 2 பேர் குற்றம் சாட்டுறாங்க. ஒன்று சாத்தான், இன்னொன்னு நம்முடைய மனசாட்சி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் மறுபடி சொல்றேன், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து ஆவியின்படி நடக்கிறதுங்கிறது, உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா, அவர் அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்மை வழி நடத்த காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம சிந்தனைக்கும் சரீரத்துக்கும் இது என்ன செய்யாது? தெரியாது. அதற்கு உலகம் பிடிக்கும், அதற்கு தேவனை பிடிக்காது. அது உலகத்தை தேடும், தேவனை தேட விருப்பம் இருக்காது. இந்த இடத்துல நீங்க எதற்கு செவி சாய்க்கிறீர்கள்? உள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு செவி சாய்க்க போறீங்களா? அவரை செயல்பட விட போறீங்களா? இல்ல உங்க சிந்தனையை செயல்பட விட போறீங்களா? அப்படி நீங்க மாம்சத்தின்படி நடந்தாலும் அங்க யாரு அங்க உங்களை குற்றம் சாட்டலையா? தேவன் குற்றம் சாட்டல. ஆனா சாத்தான் குற்றம் சாட்டுகிறான். நம்முடைய மனசாட்சி என்ன செய்கிறது? குற்றம் சாட்டுகிறது. அதுக்காக நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்யலான்னு அர்த்தம் கிடையாது.
நம்ம பாவத்திலிருந்து வெளியில வருகிறதற்காக தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லித்தாரேன். நடக்கவே முடியாத ஒரு மனுஷன், அந்த நடக்கவே இயல்பில்லாத அந்த மனிதனிடம் நியாயப்பிரமாணமானது நீ எழுந்து நடன் என்ன செய்து சொல்லுது. ஆனா இந்த கிருபையானது அந்த நடக்கிறதற்கு கூடிய அந்த இயல்பை கொடுத்து அவனை கையை பிடிச்சு தூக்கி நடத்தி கூட்டி செல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் மறுபடியும் சொல்றேன், நடக்கவே இயல்பில்லாத ஒரு மனிதன், அந்த இயல்பில்லாத மனிதனிடம் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இதெல்லாம் நீ செய்யணும், இதை செய்யலன்னு சொன்னா சாபம், பாவம், மரணம். ஆனா அது செய்யறதுக்கு அந்த நடக்க முடியாத மனுஷனுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. ஆனா கிருபை என்ன அப்படின்னா, அந்த நடக்கிறதற்கு இயல்பை கொடுத்து அந்த கரத்தை பிடித்து போய் சேருகின்ற இடத்திற்கு நடத்தி கூட்டி செல்லுகிறது. இந்த கிருபை தான் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கிருபை கொடுத்திருக்கிறதுனால நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொன்னா, கிருபையை நாம இன்னும் என்ன செஞ்சுக்கல? புரிந்து கொள்ளவில்லை. கிருபையை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் அந்த பாவத்தை நோக்கி என்ன செய்ய மாட்டாங்க? அதை மேற்கொள்ளுகின்ற ஒரு வாழ்விற்குள் சென்று விடுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.